இங்க காலையில எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க கோபியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே விழிப்புதுங்கி போயிருக்காரு. உண்மையை சொல்லப்போனா இங்க ராதிகா தன்னை வேணான்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அவரால் ஏத்துக்கவே முடியல. இங்க ஈஸ்வரி எவ்வளவு போய் சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. பட் இருந்தாலும் ஈஸ்வரி மனம் தளராம இங்க கோபி கிட்ட போயிட்டு, இங்க பாரு கோபி, இங்க ராதிகா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக நீ எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க? முதல்ல எந்திரிச்சு வந்து சாப்பிடு, உன் உடம்ப நீ பாத்துக்க. நீ ஹெல்த்தா இருந்தா தான் இங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ராதிகா உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா உன் வாழ்க்கையை போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி கிடையாது. கண்டிப்பா பாக்கியா இருக்கா. பாக்கியா அவன் வாழ்க்கையை காப்பாத்துவா. அது மட்டும் இல்லாம பாக்கியாவோட ஆளுமை திறமையை பத்தி நீ ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டல. அவ எந்த அளவுக்கு திறமையா செயல்படுறா. அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் எவ்வளவு பிரசன்டா வச்சுக்கிறான்ட்டு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ பாக்கியா வேணான்னு ஒதுக்க போறியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவை பத்தி ரொம்பவே பெருமையை எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவங்களுமே இந்த கோபத்தை டைரக்டா காட்ட முடியாம அங்க கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்விக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருது. என்னக்கா இது, உன் அத்தை மேல கோபத்தை காட்ட முடியாம பக்கத்துல இருக்க பாத்திரத்தை போட்டு உடைக்கிறியா? பாத்துக்கா, பாத்திரம் உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த பாத்திரம் வாங்கணும். இந்த மாதிரி உன் அத்தையே டைரக்டா நீ போய் பேசிடு. இந்த மாதிரி பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி இங்க செல்வியுமே குத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே, இங்க பாரு செல்வி, சும்மாரு, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. ஏற்கனவே உங்க பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு பயங்கரமா ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஆள் ஏதோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனாலே அந்த ஆள் கூட என்ன சேர்த்து வைக்கிறதுக்குன்னே முயற்சி பண்றாங்க. இவங்களுக்குலாம் எப்படிதான் மனசாட்சி வருமோ தெரியல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் பாக்கியாவுமே தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போறாங்க. அங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் இப்போ போல இங்க இனியாவும் செலியனும் வந்துட்டு மறுபடியுமே இங்க கோபியோட மைட்டை மாத்த பாக்குறாங்க. ஆனா கோபியுமே இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பட் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இல்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா இங்க கோபியோட மனசுல ராதிகாவும் மையவும் ரொம்பவே ஆழமா இருக்காங்க. அவங்களை விட்டு பிரியணும்னு இவர் நினைக்கவே இல்லை. ஆனா அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அவங்களால இன்னுமே ஜீர்ணிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்ச பாக்கியாவுமே இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா சரி வராது, பேசாம கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டை விட்டு தள்ளி இருப்போம், ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே மன நொந்து போய் இந்த பக்கம் எழிலுக்கு கால் பண்றாங்க. எழில் எங்க பாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப எழிலுமே ஒன்றும் இல்லம்மா, ஒரு ஷூட்டிங் வேலையா நாளைக்கு நான் கிளம்ப போறேன், இன்னைக்கு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளம்பிட்டு எப்போ வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரு 10 நாள் ஆயிடுமா, 10 டேஸ்ல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி எழில் சொல்றாங்க. உடனே பாக்கியா இருந்துகிட்டு, சரிப்பா, எனக்கு அமிர்தாவையும் குழந்தையும் பார்க்கணும்னு போல இருக்கு, நீ என்னை வந்து கூட்டிட்டு போய் விட்டுறியா? இந்த மாதிரி ஒரு 10 நாள் மட்டும் நான் உங்க வீட்டில் இருக்கேன், நீ வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி வந்துக்கிறேன், அது வரைக்கும் நான் கொஞ்சம் அமிர்தாவும் குழந்தை கூட இருப்பான்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டவனு எழிலுமே, ஏமா இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா, நீ கூட கிளம்பி வந்துடலாம், சரி விடு, நீ அங்கேயே இரு, நானே கிளம்பி வரேன், நம்ம 2 பேரும் ஒன்னா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எழிலுமே இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப பாக்கியாவுமே இப்போ போல ஒரு பேக்கை பேக் பண்ணிட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து எழில்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எள்ளுமே இங்க வீட்டுக்குள்ள கோபி இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவுமே கோவப்படுறாங்க. சொல்லப்போனா இவர் எதுக்கு இங்க இருக்காரு, இவர் சொல்லப்போனா இங்க நம்ம வீட்டை விட்டு கிளம்பி இருக்கணும்ல, அவருக்கு கொடுத்த 10 நாள் கெடு தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியாவும் எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்டா எங்க எழில் கிட்ட, நீ வா எழில் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எழில கூட்டிட்டாங்கிறத கிளம்ப பாக்குறாங்க. ஆனா எழிலுமே அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம, முதல்ல நில்லுமா, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், ஒரு நிமிஷம் இரு, இந்த மாதிரி வந்து நீ எதுக்காக வீட்டை விட்டு போக கூடாது, இவர் இங்க இருக்காருன்னு சொல்லி தான் நீ வீட்டை காலி பண்ண பாக்குற, அப்படிலாம் நீ போவே கூடாது, இது உன்னோட வீடு. சொல்லப்போனா இந்த வீடு ஒரு காலத்துல அவர் பேர்ல இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், நம்மகிட்ட என் வீட்டுல இருக்கணும்னா எனக்கு வந்து நீங்க வாடகை கொடுக்கணும், சும்மாலாம் உங்களை யாரையும் உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம கிட்டே பணம் கொடுக்கனால தானே அவரு இப்போ என்னமோ நல்லவரா மாறிட்டாருன்னா இப்போ இவரை நாங்க சும்மா வீட்டில் வச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் வைக்க முடியாதுமா, முதல்ல இவங்களை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அமிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லுமே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே இங்க பக்கத்துல இருக்க ஈஸ்வரியுமே, என்ன எழிலுது, உங்க அப்பாவை மரியாதைலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு முயற்சி பண்ணி உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா உங்க அப்பாவை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது கேட்ட எழிலுக்கு இன்னுமே ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவுமே கோபத்தோட, நீங்க எல்லாம் பாட்டியா முதல்ல, சொல்லப்போனா உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு இருக்கா, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்க கூட இருந்து பார்த்துருந்தா தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நீங்க தான் உங்க பையன் மேல அக்கறை வச்சுக்கிட்டு உங்க பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி எங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியும்? இந்த கோபியால எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும், நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்க, நாங்க அதெல்லாம் செய்யணுமா? முடியவே முடியாது, முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க, எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு நகர மாட்டாங்க, கண்டிப்பா எங்க அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் ஈஸ்வரி, இனியா, செலியன் எல்லாருமே எதிர்த்து பேச வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியுமே, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க, எனக்காக யாரும் பேச வேண்டாம், நீங்க எழில் சொல்றது உண்மைதான், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்னால எதையுமே சரி செய்ய முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், பாக்கியாவையும் கஷ்டப்படுத்திருக்கேன், அதே நேரம் இன்னொரு பக்கம் ராதிகாவையும் கஷ்டப்படுத்திருக்கேன், இப்போ இவங்க 2 பேரையும் நான் சரியா மதிக்காம அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம நான் நிறைய தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் தனி மரமா இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதே நேரம் என்னால எங்க அம்மா பேச்சை கட்டி இந்த வீட்டில் இருக்க முடியாது, கண்டிப்பா நான் வீட்டை காலி பண்ணிடுறேன், ஆனா எழில் எனக்காக ஒரே ஒரு நாள் டைம் கொடு, நாளைக்கு காலையில இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி எழில் கிட்ட கோபியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னு பாக்கியாவுமே எழில பார்த்து தலையை அசைக்கிறாங்க. உடனே எழிலுமே இங்க கோபி கிட்ட, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இங்க இருக்கணும், நாளையோட இந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணிருங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க, இந்த
வீட்ல இருந்து யாரை வேணாலும் கூட்டிட்டு போங்க, ஆனா எங்க அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி எல்லையிலுமே இங்க கோபியை மிரட்டிட்டு, அம்மா நீ இங்கே இரு, நான் அமிர்தாவை இங்க வர சொல்றேன், அவ ஒரு வாரம் இங்க இருப்பா, நான் வந்ததுக்கப்புறம் அவ எங்க வீட்டுக்கு வந்தா போதும், புரியுதா? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு, நான் இங்க வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லையுமே பாக்கியாவுக்கு கடைசி வரை கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி கோபியோட முடிவை பார்த்த ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்தை தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியை யாருமே கண்டுக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி எப்பவும் போல எல்லை மீறிட்டாங்க. இவங்க இப்ப மட்டும் கிடையாது, எப்பவுமே தன்னோட பையனுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ண பாக்குறாங்க. அதாவது அவங்களோட தியாகம் வேற பட்சம், பட் ஆனா மத்தவங்களையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தியாகம் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் ஈஸ்வரியை ரொம்பவே கெட்டவங்களை காட்டிட்டு இருக்கு. சொல்லப்போனா இப்ப கோபி மட்டும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருன்னா எங்க பாக்கியோட பிரச்சனைகள் எல்லாமே ஒரேடியா தீர வாய்ப்பு இருக்கு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.